நீங்க முதல்ல இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகள்ல எல்லா இதுக்கும் சொற்கள் இருக்கா? நான் கர்நாடகால பயணம் பண்ணியிருக்கேன், கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன், ஆந்திராவுக்குள்ள பயணம் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பயணம் பண்ணியிருக்கேன். அந்த மொழிகள்ல எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா? 40 விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்லை. எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்துதான் பேசுவாங்க. ஆனா என் மொழியில உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி தமிழ் தான். இப்ப இது என்னங்கிறீங்க? இது எல்லாத்துலயும் மைக்கு தான். இந்த மொழியில எல்லாம் மைக்கு தான். எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்க வச்சிருக்கிறது பேரு என்ன? எல்லா மொழியிலயும் இது கேமரா தான். என்கிட்ட தான் அது ஒளிப்பதிவு கருவி. இது எல்லாத்துலயும் லைட்டு. எனக்கு இது விளக்கு, குழல் விளக்கு, புரியுதா உங்களுக்கு? சிமிழ் விளக்கு அப்படின்னு இருக்குது. எல்லாத்துக்குமே இது வந்து சேர் தான். எனக்கு இது நாற்காலி, இது டேபிள், எனக்கு இது மேசை, இது செல்போன், எனக்கு இது செல்லிடைபேசி, கைபேசி, அலைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள், உயிர் சொற்கள் இருக்குது. அப்ப கேரளால போலீஸ் ஸ்டேஷன் தான். எனக்கு காவல் நிலையம் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்கவுங்க அந்த எல்லாம் அங்க எல்லா மொழிகளையும் பிக்சர்லும் சினிமால தான். எனக்கு திரைப்படம் இருக்குது, திரைக்கலை இருக்குது. அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்ல. தமிழுக்கு அவ்வளவு பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல. யார் சொல்றது? உலகின் முதன்மொழி தமிழ். நான் சொல்லலை, உலகில் மொழியியல் ஆய்வறிஞர் எல்லாம் சொல்றான். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்காப்ல, இறந்துடல, இன்னும் இருக்காரு. மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு. அது எல்லா ஆய்வறிஞனே ஏற்பான். இங்க ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோகனா கூட சொல்றார், எங்கள் மொழியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு. அவர்களிட மொழியில் இருந்து உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் வேடன், நான் பேசுறேன், அவர் பாடுறாரு. நாங்க உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது, எழுச்சி கொள்ளும் போது எவரும் எதிர் நிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது. அது உலகம் பூரா பரவி கிடக்குறோம். நாங்க எங்களுடைய வலி ரொம்ப அதிகம். அந்த வலியின் வெளிப்பாடுதான் அந்த புள்ள வந்து வெடிச்சு பாடுறான். அது மாதிரி உலகம் பூரா எங்க பிள்ளைகள் இன்னைக்கு துடிச்சு வெடிச்சு கிளர்ந்து எழுதுறாங்க. நான் அவரளவுக்கு பாட வரல, நான் பேசுறேன். அவர் என்ன அளவுக்கு பேச வரல, பாடுறாப்ல. அதுல வந்து அகதி என்ன அகதி? தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன், இமயமறைக்கு பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது? கெடுவாய்ப்பா காலடியில் குறுகி நாங்க இப்படி வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நாடற்றவர்கள் அல்ல, நாங்க ஆக்கப்பட்டோம். ஒரு நாள் அந்த நாடு எங்கள் கைவரப்பெறாதா என்ன? சொல்லுங்க. எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்க பிழை செய்தோம். வந்தவரெல்லாம் வாழ வச்சோம், சொந்த வரை அகதியா வாழ வச்சோம். வாழ வச்சதோட நின்றுதான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. ஆள வச்சோம், அடிமையானோம். அவ்வளவுதான். வேடலுங்கிறது என்னுடைய இசை, என்னுடைய இன்னொரு பிரதி, அதோடைய இசை வடிவம். அது அவன் ஆவேசத்தை, அவனுடைய ஆவேசத்தை அவனுக்கிட்ட இருந்த ஆற்றல்ல வெளிப்படுத்துறான். அது இப்ப நாங்க இது பேசணும்னு மேலும் நெருக்கடியை தான் அவனுக்கு கொடுப்பாங்க. ஓ இவன் அவன், புரியுதா அவங்களுக்கு? முதல்ல ராவண பெரும்பாட்டன்னு சொன்னவன் நான் தாங்க. இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனாவை நெஞ்சில சுமந்தது நான் தான். எங்க பிள்ளைகள்லாம் தாலி மங்கள நான் அணியும் போது ஆனாதான் போடுவாங்க. ஆனாவதான் நெஞ்சில நாங்க எல்லாம் அணிந்து போடுவோம். அது வந்து என் அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் முதலாக அது இருக்குது. எங்களுடைய மறை அகர முதல என்றுதான் அகர எழுத்துலதான் தொடங்குது. உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எழுத்தா இருக்கு. அன்பு, அறிவு, அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அதான் இருக்குது. அததான் அவர் விளக்கி சொல்றாரு. அத ஏன் நெஞ்சில நீ ஆனா குத்திருக்கேங்கிறது இப்ப தெரியாம யாருன்னு உங்களுக்கு இதுக்கு மேல ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. சென்னையில குடிசை இருந்த விவகாரத்துல நிர்வாகி தாக்கப்பட்டது நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க. ஆனா அதே அரசு
காவல்துறை சார்ந்த என்ன சொல்றாங்க, அவங்களோட கட்சியில பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தாக்குனதுதான் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி எப்படி பாக்குறீங்க? பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க பொழுதுபோக்காது. நீங்க விபத்துங்கிறீங்க, விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா? ஒரு சாலையில ஒரு விபத்து தான் விட்டு போவீல, இதுல என்ன பேர் வாங்குறது? சரி, அந்த உதவியை நீங்க செஞ்சு ஏன் பேர் வாங்கல? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதையே நீங்க உங்க கட்சி உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்க பேர் வாங்கியிருக்கலாமே. உங்களை யார் வேணாம்னா அவங்க சொல்றாங்க, அடி வாங்கி அதாவது அவங்க கட்சியோட அதாவது அவங்களோட தலைமை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக அவங்க அடி வாங்குறதாகவே சொல்றாங்க. ஒரு கருத்து இதெல்லாம் கால கொடுமைன்னு தான் நினைச்சுக்கணும். இது என்ன விளையாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கும்போது எங்களை அடிச்சாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்கு? இல்ல தம்பி விஜய் வந்து அதை தீர விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த தவறை மறைக்க போராடுறீங்க, நாங்க தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம். இதானது எந்த அரசு ஒத்துக்கிறது? ஆமா தப்பு நடந்துருச்சுன்ட்டு. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்வது என்று அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அது தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் ஐயா மேலே வந்து அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னையா மேலேயும் ரொம்ப பேரன்பு வச்சுருக்கேன். அங்கே தான் நான் இருந்தேன். இப்போ அதில் போய் இப்போ இது ஒன்றும் இல்லை. அது எங்கள் ஐயாவுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தம் இருந்திருக்கலாம், அதனுடைய வெளிப்பாடை இப்போ பேசலாம். இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த செய்தினால இந்த இது இருக்குல்ல, இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.